தக் லைஃப் படம் ஜூன் 5 கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி நாகப்பிரசன்னா கமலை எதிர்த்து சரம் மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. ஆக்சுவலா கோர்ட்ல என்ன நடந்துச்சு? கன்னட மொழி குறித்து கமல் அவர்கள் சில கருத்துக்களை முன் வச்சாரு. அதுக்கு எதிரொலியாக கர்நாடகா ஃபிலிம் சேம்பரே பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ற பேனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேனை ரிமூவ் பண்ணணும்னு கமல் தரப்புல இருந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் இன்னைக்கு காலையில விசாரணைக்கு வந்தது. இந்த கேஸ் குறித்து நீதிபதி நாகப்பிரசன்னா பல கேள்விகளை கமலுக்கு எதிராக முன் வச்சிருந்தாரு. அதுல முதல் கேள்வி என்னன்னா, கமல் அவர்கள் கன்னட மொழி குறித்து பொது மேடையில ஒரு கருத்தை பதிவு பண்றீங்க, அது கன்னட மக்களோட சென்டிமெண்ட்ஸை பாதிக்குது. ஸோ அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா உங்களால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் உங்க படம் மட்டும் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகணும்னு இவ்வளவு முனைப்போட இருக்கீங்க? கன்னட மொழியை சிறுமைப்படுத்தி விட்டு வணிக நோக்கத்திற்காக கமல் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. மொழி குறித்தான கருத்துக்களை முன்வைப்பதற்கு கமல் என்ன மொழியியல் ஆய்வாளரா இல்ல வரலாற்று நிபுணரா? தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி பிறந்ததுன்னு சொல்றீங்க, அதுக்கான ஆதாரமா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? எவிடன்ஸ் மெட்டீரியலா என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற கேள்வியுமே அவர் பதிவு பண்றாரு. கமல் அவர் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு போயிடுவாரு, அது இங்க பெரிய பிரச்சனையா மாறும். அதுக்கப்புறம் நாங்களே காவல்துறையை வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணணுமா? கமல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தவறு செஞ்சதுக்கு தான் மன்னிப்பு கேட்க முடியும், தவறா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்ற வாதத்தையே தான் கமலஹாசன் தரப்புல இருந்து தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. மதியம் 2:30 மணிக்கு மறுபடியும் கேஸோட விசாரணை ஆரம்பிச்சது. இறுதியாக இந்த விசாரணையில நீதிபதியோட தீர்ப்பா என்ன இருந்ததுன்னா, கர்நாடகா பிலிம் சேம்பரும் கமல் தரப்புமே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும், அந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த தீர்ப்புல இருந்த முதல் விஷயம், இந்த கேஸோட விசாரணையை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம், அதை தொடர்ந்து தக் லைஃப் படத்தோட ரிலீஸையுமே ஒத்தி வைக்கிறோம். கர்நாடகா ஹைகோர்ட் நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் கமலை எதிர்த்து முன்வைத்த கேள்விகளை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.